ஹாரர்ன்ற ஜான்ராவையே பேய் பூதத்தோடு ஒன்றிணைச்சு பார்த்து பழகிட்டோம். அது ஏனோ வெள்ளை உருவத்தில் விரிச்சு போட்ட தலையோட நகம் பல்லெல்லாம் கூர்மையாக வச்சுட்டு அலங்கோலமாக ஒரு உருவம் வந்து காற்றுல பறந்தாதான் ஹாரர்ன்ற மனநிலை நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இப்படி எந்த பேயும் கண்ணில் காட்டாமல் சூப்பர் பவர்ஸ்லாம் இல்லாமல் 1977 வெளியான ஸ்டீஃபன் கிங்கோட நாவலை தழுவி 1980 ஸ்டான்லி குப்ரிக் டைரக்ட் பண்ண படம் இன்னைக்கு 2025 பார்க்குறவங்கள நிலக்குலைய வச்சு ஹாரர்ன்ற வார்த்தையவே டிஃபைன் பண்ணுற ஸ்டாண்டர்டில் இருக்கிறது எப்படி? த ஷைனிங். தன்னோட மதுப்பழக்க அடிமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு இருக்கிற ஒரு எழுத்தாளர் போதுமான காசும் இல்லாமல் தன்னோட அடுத்த கதையை எழுதுகிற சூழலும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கையில் மக்கள் நடமாட்டத்திலிருந்து ரொம்ப தள்ளி தனியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பெரிய ஹோட்டலை வின்டர் முழுக்க பார்த்து பராமரிக்கிற வேலை கிடைக்கிது. காசு பிரச்சனையும் தீர்ந்து எழுதவும் நல்ல ஒரு இடம் கிடைக்க ஏன் அதை விடணும்னு அந்த ஹோட்டல் பற்றின சில டிஸ்டர்பிங்கான கதைகளை கேட்டும் அந்த பொறுப்புக்கு ஒத்துக்கிறாரு. பார்க்குற நம்மளை அசௌகரியமாக உணர வைக்க இதை விட பொருத்தமான அமைப்பை உருவாக்க முடியுமான்னு தெரியல. ஏற்கனவே போதை பழக்கத்தால் மென்டல் இஷ்யூஸ்லாம் இருக்கிற ஒரு மனுஷன் பார்க்கவே ரொம்ப பலவீனமா இருக்கிற அந்த ஆளோட மனைவி ரொம்ப அமைதியான பயந்த சுபாவம் கொண்ட ஒரு குட்டி பையன். இந்த 3 பேரும் அடுத்த சில மாசங்களுக்கு இந்த ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல தனியா இருக்க போறாங்கிற ஐடியாவே யோசிக்க ஒரு விதமான பயத்தை உருவாக்குது. பயம்னு சொல்றதை விட அடுத்து என்ன நடக்க போதோங்கிற ஒரு விதமான ஆங்ஸைட்டியை கொடுக்கும்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். இந்த உணர்வுக்கு வலு சேர்க்கிற விதமா தான் அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்குற நிறைய அன்செட்லிங்கான விஷயங்கள் அமைஞ்சிருக்கும். இதை மித்த சராசரி ஹாரர் படங்கள்ல இருந்து தனிச்சு காட்டுறது இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ரியல் லைஃப் ஹாரர் தான். ஆபத்திலிருந்து தன்னோட குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய மனுஷனே அந்த குடும்பத்துக்கு ஆபத்தானா? டொமஸ்டிக் வயலன்ஸ், சைல்டு அபியூஸ்லாம் நிஜ வாழ்க்கையில தினசரி நடக்கிற ஹாரர்ஸ். அந்த பயத்தோட உச்சக்கட்ட வெளிப்பாடாதான் ஷைனிங் அமைஞ்சிருக்கும். ஒரு மனுஷனால தன்னோட மனைவியும் குழந்தையும் காயப்படுத்த முடியுமாங்கிற ஐடியாவே கேட்க பதட்டமா இருக்க, அதுலேயும் ஒரு படி மேலே போய் அவங்கள அந்த ஆள் கொல்லவே முயற்சி பண்ணா எப்படி இருக்குங்கிற ஒரு பதபதைக்க வைக்கிற படைப்பு தான் த ஷைனிங். நிறைய ஹாரர் படங்களில் பயன்படுத்துகிற டெக்னிக்ஸ் க்ளோஸ் அப்ஸ் அண்ட் ஜம்ப் ஸ்கேர்ஸ். கதாபாத்திரத்தை ரொம்ப க்ளோஸ் அப்பில் திரையில் பார்க்குற நமக்கு சுற்றி என்ன இருக்குங்கிறது தெரியாமல் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் பயமும் உருவாகும். இந்த மாதிரி சமயங்களில் ஜம்ப் ஸ்கேர்ஸும் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த ஜம்ப் ஸ்கேர்ஸில் பெரிய அளவு உடன்பாடு இல்லை. ஐம் சாரி ஃபார் தட். பட் இந்த இடத்துல இந்த ஜம்ப் ஸ்கேரை நான் வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே எழுதி அனுபவமோ படம் எடுக்கிற டெக்னிக்ஸ்லாமோ தெரியாத என்னாலேயே ஒரு யூடியூப் வீடியோக்கு இடையில சீப்பாக ஒரு ஜம்ப் ஸ்கேர் வச்சு நிறைய பேரை பயம் காட்ட முடியுதுன்னா அவ்வளோ பட்ஜெட்டில் பயங்கர தேர்ச்சி பெற்ற டைரக்டர்ஸ் அதை பண்ணுறது அவ்வளோ இம்ப்ரெசிவான விஷயமா எனக்கு பட்டதில்லை. ஆனால் ஷைனிங் இது ரெண்டையுமே பண்ணாது. கிட்டத்தட்ட முக்கால்வாசி படத்தை 18mm வைட் லென்ஸ் கேமரால தான் ஷூட் பண்ணாங்கன்னு இந்த வீடியோக்கு ரிசர்ச் பண்ணல படித்தேன். மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பெரிய ஹோட்டலில் இந்த 3 பேர் மட்டும் தனியாக இருக்காங்கிற ஐடியாவை நமக்கு தொடர்ச்சியாக ஞாபகப்படுத்திட்டே இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ஒவ்வொரு ஃப்ரேமும் அமைஞ்சிருக்கும். பெரிய ஃப்ரேமில் பின்னாடி அந்த ஹோட்டலோட பிரம்மாண்டத்தை காட்டி அதில் குட்டியாக இந்த கதாபாத்திரங்களை சித்தரிக்கிறது ஒரு வகையான தனிமையை நமக்கு தொடர்ந்து நினைவுபடுத்திட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தனியாக இருக்குங்கிற ஒரு உணர்வை பதிய வச்சுட்டு திடீர்னு அதை பொய்யாக்குற மாதிரி ஒரு காட்சி வரையில் எவ்வளோ கொடூரமான ஜம்ஸ்கேர்ஸும் கொடுக்க முடியாத ஒரு உரைய வைக்கிற பயத்தை கொடுக்கும். ஜம்ஸ்கேர்ஸ்க்கு எதிர்மாறாக எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு பயம் காட்டாமல் நம்மளை ரொம்ப தெளிவாக எதிர்பார்க்க வச்சு பயத்தை உணர வைக்கிற மேஜிக்கை ஷைனிங் பண்ணும். என்னதான் நேரடியாக பேயை காட்டாமல் இருந்தாலும் இதுலேயும் ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் இருக்க தான் செய்யும். அவங்க தங்கி இருக்கிற அந்த பெரிய ஹோட்டல் சும்மா கதவை திறந்து மூட லைட்டை போட்டு அமர்த்தன் இல்லாமல் ஹாலுசினேஷன் உருவாக்கி அந்த குடும்பத்தையே பைத்தியமாக்கிட்டு இருக்கும் அந்த ஹோட்டல். இந்த படத்திலே ரொம்ப பயமுறுத்துகிற காட்சிகளில் ஒன்று ஜாக் டாரன்ஸ் ஒரு முழு சைக்கோபாத்தாக மாறினது ரிவீல் ஆகிற காட்சி. அந்த தனியான அறையில் இத்தனை நாளாக ஜாக் பக்கமாக என்னதான் எழுதியிருக்காங்கிறத பார்த்ததும் வெண்டியோட கண்ணில் ஒரு மரண பயத்தை பார்க்க முடியும். அந்த மனித நடமாட்டமே இல்லாத இடத்துல அவ்வளோ பெரிய ஹோட்டலில் தன்னோட குழந்தையோட தனியாக ஒரு சைக்கோபாத் கூட இருக்குங்கிற ரியலைசேஷன் பார்க்குற நம்மளையே பதறி போக வைக்கும். அந்த ஹோட்டலே அவங்களை கொல்ல ஜாக்கை தூண்டி விட்டு உதவுறது அந்த கதாபாத்திரங்களோட பரிதாப நிலைமையை ஒவ்வொரு காட்சிகளையும் விஷுவலாக நினைவூட்டும். ஸ்டீஃபன் கிங் மாதிரி ஹாரருக்கே பேர் போன ஒரு ஆத்தர் எழுதின கதையை தழுவி ஹாலிவுட்டோட ஒரு தலை சிறந்த டைரக்டர் ஸ்டான்லி குப்ரிக் இயக்குன இந்த படத்தை இன்னைக்கு மக்கள் கிளாசிக்ஸில் எடுத்து வைக்கிறது ஆச்சரியமா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த படம் வெளியாகையில் இதுக்கு கிடைச்ச வரவேற்பு ரொம்பவே ஆச்சரியமானதாக தான் இருந்தது. பல ஃபிலிம் கிரிட்டிக்ஸ்ட இருந்து மோசமான ரிவ்யூஸை வாங்கி கலெக்ஷன்லையும் பிரமாதமாக பண்ணாத இந்த படத்தை ஒரு ஃபெயிலியராக தான் நிறைய பேர் பார்த்தாங்க. இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் ஸ்டீவன் கிங்கே இது ஒரு மோசமான அடாப்டேஷனும் இதில் வர கதாபாத்திரங்கள் எதுவும் அவரோட கதைகளில் சித்தரிக்கப்பட்ட மாதிரி இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. இந்த படம் வெளியான வருஷத்தில் ஸ்டான்லி குப்ரிக் பெஸ்ட் டைரக்டருங்கிற அவார்டுக்கும் படத்தில் ஃபீமேல் லீட் பிளே பண்ணியிருக்க
பண்ணியிருந்த ஷெல்லி டுவெல் ஒஸ்ட் ஆக்ட்ரஸ்ங்கிற அவார்டுக்கும் நாமினேட் செய்யப்பட்டிருந்தாங்க. பொதுவாக மற்ற படைப்புகள்லேருந்து தனியாக ஒன்று தெரியும் போதோ இல்லை அந்த காலத்துக்கு ரொம்ப ஹேடாக ஒரு படைப்பு இருந்தாலோ ஆரம்பத்தில் இப்படி எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வரது வழக்கம்தான். டேவிட் ஃபின்ச்சரோட ஃபைட் கிளப்ல இருந்து செல்வராகவனோட 1001 வரைக்கும் இதுதான் நடந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் அந்த படைப்புகளோட சிறப்பை புரிஞ்சுக்க மக்கள் பக்குவப்படையில தான் அதெல்லாம் கிளாசிக்ஸாக மாறி நம்ம லிஸ்ட்ஸில் உட்காருது. அப்படி காலப்போக்கில் கிளாசிக்காக மாறின படம் தான் ஷைனிங். மக்களால் ரொம்ப பாராட்டப்படுற சில படங்களே கூட ஒரு வயசில் பார்க்கல இது அவ்வளோலாம் இல்லைன்னு நமக்கு தோணியிருக்கலாம். ஆனால் அதே படத்தை கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்க்கல எல்லா பாராட்டுக்கும் 100% தகுதியான படம் தான் யான்னு நம்மளோட கருத்தே மாறி இருக்கலாம். இப்படி உங்களுக்கும் ஏதாச்சும் படம் மேலே கருத்து மாறி இருந்தா அந்த படம் எந்த வகையிலையும் மாறல, அந்த காலத்துக்கு இடையில நீங்கள் தான் மாறி இருக்கீங்க. அந்த படத்தில் காட்டப்படுற சொல்லப்படுற ஏதோ ஒரு விஷயத்த கிராஸ் பண்ண முடியாமல் இருந்த நீங்கள் அதை மொத்தமாக புரிஞ்சு உணர்ற அளவு வளர்ந்துருக்கீங்க. அப்படி கொஞ்சம் புரிதல் தேவைப்படுற படம் தாங்க ஷைனிங். எஸ், ஒரு குழந்தைய கூட்டு சும்மா போட்டு காட்டினாலும் விஷுவலாக படத்தை பார்த்தும் அதோட உரை வைக்கிற சவுண்ட் ட்ராக்கை கேட்டும் அந்த குழந்தை பயப்படலாம். ஆனால் ஒரு ஆள் தன்னோட குடும்பத்தையே கொல்ல முயற்சி பண்ணுற அந்த ட்ரூ ஹாரரை கிராஸ் பண்ணிக்க ஏதோ கொஞ்சம் மெச்சூரிட்டியும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அதனாலே இந்த படத்தை சின்ன பசங்களுக்கு நான் பெருசாக பரிந்துரைக்க மாட்டேன். பயமாக இருக்குங்கிறதுக்காக இல்லை, போதுமான அளவு பயம் இல்லாமல் போயிருமோங்கிறதுக்காக. So she keeps asking me, Papa, what is the scariest movie that you've ever seen? I said, The Shining. So she says, can I watch The Shining? Yeah, of course. And I said, no, you can't watch The Shining. The Shining is really psychologically terrifying. Yeah. And so she just kept asking and persisting, and so we watched The Shining last week. Wow, what a beautiful family father-daughter moment. I don't know if it was a good call, but I finished, and it's still really scary. And she was like, I said, so what do you think? She said, I'm mildly disappointed. I'm mildly disappointed? I'm a bit disappointed. I love that she said that. Why? Why? She said, that was the scariest movie you've ever seen? I was, well, it's not scary like 2022 scary. I mean, it's a different style scare, scary. yeah. And she was like, yeah, it wasn't that scary. Wow! Good for her. And she has slept in our bed for like the last 4 nights. reality. என்னதான் ஒரிஜினல் படைப்புக்கு உண்மையாக இல்லாமல் இருந்திருந்தாலும் ஸ்டான்லி குப்ரிக்கோட இந்த வெர்ஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ அதோட உண்மையான படைப்பை விட பயமாக யதார்த்தமாக ஹாரர் ஜான்ராவே டிஃபைன் பண்ணுற ஒரு கல்ட் கிளாசிக்காக அமைஞ்சது. இந்த படத்தை பற்றி பேசல லெஜெண்டரி ஆக்டர் ஜாக் நிக்கல்சனோட லெஜெண்டரி பெர்ஃபார்மன்ஸையும் ஷெல்லி டுவெலோட அவ்வளோ நம்பகத்தன்மையான நடிப்பை பற்றியும் பேசி ஆகணும். இந்த படத்தை இன்னும் ராவா அன்செட்லிங்காக உணர வைக்கிறதுக்காகவே ரொம்ப மெனக்கிட்டு இவ்வளோ எக்ஸ்பிரசிவான ஆக்டர்ஸை குப்ரிக் தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த கதாபாத்திரங்களோட பித்து பிடிச்ச நிலைமையை நம்மளால் திரையில் ரொம்ப தெளிவாக உணர முடியறதுக்கு காரணம் நிறைய ஷார்ட்ஸை குப்ரிக் 50 தடவைக்கும் மேலெலாம் ஷூட் பண்ணுவாராம். அத்தனை டேக்ஸ் போய் அந்த ஆக்டர்ஸே ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகி ரொம்ப ராவான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு இந்த படத்தில் வேலை பார்த்த எடிட்டர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அள்ளு கிளப்பின இந்த படத்தை இவங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பல மடங்கு மெருகேற்றி கொடுத்துச்சு. பொதுவாக பேய் படங்களை தனியாக இருட்டில் உட்காந்து பார்த்தா தான் பயங்கரமாக இருக்கும். ஆனால் தனியாகவோ கூட்டமாகவோ இருட்டிலையோ வெளிச்சத்துலையோ எப்போ எப்படி பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளை அசௌகரியமாக உணர வைக்கும் இந்த ஹாரர் மாஸ்டர் பீஸ். ஷைனிங்கை மற்ற ஹாரர் படங்கள்லேருந்து தனிச்சு நிற்கிதுன்னு அதோட தாக்கம் எந்த அளவு இருக்கும்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். ஃபார் சம் ரீசன் இந்த படத்தை பார்க்காத யாராவது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா முதல்ல ரொம்ப நன்றி. அப்படியே இந்த படத்தை கட்டாயம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தையும் இந்த வீடியோ கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ஃபேபிள்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.